ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் பையன் நண்டு குழம்பு செய்யுங்கன்னு சொன்னா, சரி வாடா நம்ம கடைக்கு போலான்னு இங்க கடைக்கு கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. 1 கிலோ நண்டும் வாங்கியாச்சு. அதை கிளீன் பண்ணணும்னாலே நம்ம கஷ்டமாச்சு. அவர்கிட்டயே கொடுத்து கிளீனும் பண்ணியாச்சு. மீனை விட்டுனா தலை எனக்குன்னு யாருன்னா சொல்லியிருப்பாங்க போல, தலையை கட் பண்ணி தனியா வச்சுட்டாரு. இது என்ன மீனுன்னு கேட்டா, இது ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் போட சூப்பரா இருக்கும், வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாரு. இவர் கொடுக்குற பில்டப்பை பார்த்தா நமக்கே வாங்கணும் போல தோணுதே. அழகா பீஸா கட் பண்ணி நல்லா துண்டு துண்டா சூப்பராகவே கட் பண்ணிட்டாரு. சரி எனக்கும் 1 கிலோ கொடுங்கன்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவர் கொடுத்த பில்டப்க்கு எனக்கு உடனே செஞ்சு சாப்பிட்டே ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. உடனே கடகடன்னு வீட்டுக்கும் எடுத்துட்டு போயிட்டு நான் ஃபிஷ் ஃபிங்கர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாதுன்னு ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமா ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், இதெல்லாமே சேர்த்துட்டேன். வேற என்ன தூளடா போடுறதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது உப்பு மறந்துட போறோம்னு உப்பு போட்டேன். அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூளையும் போட்டு வைப்போம், அதையும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ், இது எல்லாமே சேர்த்து நல்லா கலக்குன்னு கலக்கிக்கிட்டேன். இந்த மசாலா கொஞ்சம் ட்ரையாகவே இருந்தது, அதனால கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவர் கட் பண்ணி கொடுத்த ஃபிஷ் ஃபிங்கர்ஸை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த மீன் பீஸுங்களை எடுத்து இந்த மசாலால நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அடிச்சு பாருங்க. இதை கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ள நான் இங்கே வந்து பிரெட் கிரம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு முட்டையில கொஞ்சம் பெப்பரும் உப்பும் போட்டு இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஊறுன இந்த மீனை எடுத்துக்கோங்க. அந்த மீனை வந்து முட்டையில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பிரெட் கிரம்ஸில் ஒரு பரட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் போடுறதுக்கு ரெடியாகிடும். இந்த மாதிரி எல்லா பீஸஸும் இதே மாதிரி ப்ராசஸில் நீங்கள் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, ஒரு கடாயில் எண்ணெயை போட்டு நல்லா சட்டியை சூடாக்கிட்டு அதில் இதை போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நான் இது வந்து ரொம்பவே நிறைய எண்ணெய் போடலை, கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இல்லைனா எண்ணெய் வந்து ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். அந்த பிரெட் கிரம்ஸ் எல்லாம் அதில் போயிட்டு, ஏன்னா முட்டைலாம் போட்டிருக்கோம், ஃபுல்லாக அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். அதனால நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் போட்டே வறுத்து எடுத்துருங்க. நல்லா கமன்னு வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நான் சிம்பிளாக எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டேன். கடகடன்னு எடுத்துட்டு என் பையன்கிட்ட கொண்டு போய் காட்டினேன். அவனும் ரொம்ப சந்தோஷமாக ஆயிட்டான். அப்படியே எடுத்து அந்த கொஞ்சம் சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன, உடனே போய் நீங்களும் உங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க.